வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசை சாதத்துக்கு டேஸ்ட்டான சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் பாசிப்பருப்பு, சிறுபயர்னு சொல்லுவாங்கள்ல, அது எடுத்து நல்லா கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு கடாயில் கருகாத அளவுக்கு எடுத்துக்கணும். அதையும் 150 கிராம் துவரம்பருப்பையும் நல்லா கழுவி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 5-6 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட தேவையான அளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு போட்டுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் இல்லை உங்கள்கிட்ட எந்த காய்கறி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த காய்கறியை போட்டுக்கலாம். 300 கிராம் அளவுக்கு போட்டுங்க. போட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா காயட்டும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கடுகு உளுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இதோட 4-5 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். அது கருகாத அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, சாம்பார் அருமையான வாசம் அடிக்குது. இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா தாளிப்பு அதில் போட்டு கிளறி விட்டுலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ உப்பை பார்த்து உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்கள வரைக்கும் இட்லி தோசையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.